பரிவு என்பது பகிர்தலில் அமையட்டும். என்ன இல்லை என்பதை விட என்ன இருக்கிறது என்பதிலே கவனத்தை செலுத்தவும். ஒரு அம்மா காலை நேரத்தில் எந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி பெருக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுடைய மகன் அவருடைய வீட்டு திண்ணையிலே அமர்ந்து தன்னுடைய காலை படிப்பினை படித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு கீரை விற்கிற அம்மா அவங்க வீட்டு வழியாக வராங்க. அந்த அம்மா கிட்ட 2 கட்டு கீரையை இந்த அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அந்த கீரைக்கார பாட்டி, ஒரு கீரைக்கட்டு 5 ரூபா, 2 கீரைக்கட்டு வாங்கினீங்க அப்படின்னா 10 ரூபா அப்படிங்கிறாங்க. அதற்கு இந்த வீட்டுக்கார பெண்மணி, இல்லை, ஒரு கீரைக்கட்டு 1 ரூபா, 2 கீரைக்கட்டு 2 ரூபா, இவ்வளோ தான் நான் வாங்க முடியும், இஷ்டம் இருந்தால் கொடு, இல்லைன்னா போ அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஞ்சத்தனம். இல்லைம்மா, கட்டுப்படி ஆகாது, இவ்வளவுக்கு விற்றா நான் என்ன செய்கிறது, நான் கடையில் மார்க்கெட்டில் வாங்குறதே 2 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம், நீங்கள் அதையும் குறைச்சி 1 ரூபாய்க்கு கேட்டால் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி, முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு மீண்டுமாக அந்த கீரைக்கார பெண்மணி திரும்பி வந்து, ஒரு 2 ரூபா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுங்க, 3 ரூபாய்க்கு கொடுக்குறேன், ஒரு கீரைக்கட்டு 3 ரூபா, 2 கீரைக்கட்டு 6 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், முதல் போனை தயவு செய்து எனக்கு கீரைக்கட்டு வாங்கிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, முடியாது, எனக்கு ஒரு கீரைக்கட்டு 1 ரூபா, 2 கீரைக்கட்டு 2 ரூபா அப்படிங்கிறாங்க. திடீரென்று அந்த அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. அந்த வீட்டுக்கார பெண்மணி, என்னாச்சு, சாப்பிட்லையா, உடம்பு சரியில்லையான்னு கேட்டதுக்கு, ஆமாம்மா, வீட்டுக்கு போய் தான் கஞ்சி வச்சு குடிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஒரு தட்டில் 6 இட்லி, அதற்கான சட்னி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த அம்மா வயிறார உண்கிறார்கள். அந்த அம்மா கிட்டேருந்து 2 கீரைக்கட்டையும் 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு திருப்பி அனுப்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வீட்டு பெண்மனுடைய பையன், என்னம்மா, கீரைக்கட்டில் எல்லாம் நீங்கள் பேரம் பேசி வாங்கிட்டு இருந்தீங்க, ஆனால் 6 இட்லி வாங்கி கொடுத்தீங்களே, ஒரு இட்லி 2 ரூபான்னு போட்டாலும் 6 இட்லி 12 ரூபாயாச்சு, இதுக்கு நீங்கள் பேரம் பேசுனீங்க, ஆனால் இட்லிக்கு எதுவும் பேரம் பேசாமல் இலவசமாக கொடுத்தீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம்மா, வியாபாரத்தில் பேரம் பேசக்கூடாது, தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாது என்றார்களாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்தி வாசகம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை தான் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பசியோடு வந்த மக்களுக்கு பசியாற்றுகின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதன் வழியாக நான் பரிவுள்ளவன் கொண்டவன் என்பதை என்பித்து காட்டுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோயுற்றோரை குணமாக்குவது மட்டுமில்லை, ஆறுதல் தேடி வருவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை மட்டும் கொடுப்பது மட்டுமில்லை, மாறாக அவருடைய உடல் தேவையாக இருந்தாலும் சரி, உலக தேவையாக இருந்தாலும் சரி, அதையும் அவர் செய்து காட்டுபவராக இருக்கிறார். இது இன்றைய நாளுடைய இறை வார்த்தை வழிபாட்டின் வழியாக இது பரிவுள்ளம் கொண்டவராக, அந்த பரிவு என்பது பகிர்தலில் வெளிப்படும் விதமாக பசியார வந்தவர்களுக்கு பசியாற்றுகின்றார். அதே சமயத்திலே தனது சீரர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுக்கின்றார். இது உங்களுடைய வாழ்க்கை முறை இப்படியாக அமையட்டும் என்று சொல்லி 2 விதமான சிந்தனைகளை அவருக்கு கொடுக்கின்றார். உங்களுடைய பரிவு என்பது பகிர்தலில் இருக்கட்டும். வெறும் வாய்ப்பேச்சாக பரிவுள்ளம் கொண்டவராக இருக்கிறேன், பரிவுள்ளம் கொண்டவராக இருக்கிறேன் என்பதில் இல்லாமல் உங்களுடைய வார்த்தையை வாழ்க்கையாக்குங்கள், செயலிலே உங்களுடைய அன்பை காட்டுங்கள். 2வது, என்ன இல்லை என்பதை சிந்திப்பதை விட்டுவிட்டு என்ன இருக்கிறது என்பதை வைத்து நீங்கள் சிந்தியுங்கள், செயல்படுங்கள் என்று கூறுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இந்த 2 சிந்தனைகளை நம்முடைய மனதிலே பதித்துக் கொள்வோம். ஒன்று, பரிவு என்பது மற்றவர்களோடு உடன் துன்புறுதல். அந்த உடன் துன்புறுதல் என்பது நம்முடைய பகிர்தலிலே அமையட்டும், செயல்களிலே அமையட்டும். 2வது, என்னிடம் என்ன இல்லை என்பதை சிந்திப்பதை விட்டுவிட்டு என்ன இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். வாழ்க்கை வளமாகும். நல்லாயின் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.